பொது இடங்களில் நாய்கள் மற்றும் மாடுகளால் பொதுமக்கள் தாக்கப்படுவது தொடர்பாக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் ஒருத்தர் நீங்க கேட்கல, ஆனால் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். தெருநாய்களால் பிரச்சனை வந்துருச்சு, தெருநாய்கள் வருகிறது, மாடு இருக்கிறது, அதில் சொல்லட்டுமா? இதில் வேண்டியில்லை, கவன ஈர்ப்பில் சொல்லினேன். இல்லை இல்லை, நீங்க நம்ம செய்ய வேண்டியதை அரசு செய்யறத இல்ல, நீங்க யாரும் சொல்லலன்னு உடனே நாங்க சொல்லி இருக்கோம் அப்படி சொல்றாங்க. சொல்றேன், நீங்க பதில் சொல்லிருங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சொல்லி இல்ல இல்ல, அதெல்லாம் எடுப்போமோ என்னமோ தெரியாது, சொல்லிருங்க. சொல்லுங்க, சொல்லலாம். தெருநாய்கள் பிரச்சனை மிக மிக பிரச்சனை. இந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் அதை சரியாக கையாளாத காரணத்தால் இன்றைக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கிறது. நிறைய பணக்காரர்கள் நாயை வளர்க்கிறார்கள். வளர்க்கும் போது அதை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று நாங்களும் எவ்வளோ எங்களுடைய ஆணையர் அவர்கள் அதற்காக தினந்தோறும் அதற்காக அறிக்கை விடுகிறார், பார்க்கிறார், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கில் கொண்டு வரும்போது சில தவறுகள் நடந்து விடுகிறது. சரி, மாநகராட்சி அதிகாரிகளே இதுக்காக கிட்டத்தட்ட 78 பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வண்டி இருக்கிறது. அது என்ன செய்யணும், நாயை பிடிச்சி அது கருத்தடை பண்ணி அதை கொண்டு 3 நாளைக்கு பாதுகாத்து அதே இடத்துல திருப்பி கொண்டு வந்து விடணும். அப்படி விடலைன்னா அவனுக்கு 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. நீங்கள் பாருங்கள் ஒன்றிய அரசினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது என்று. 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. அதனால தான் அதில் இருக்கிறது. அதிக கவனம் எடுத்திருக்கிறோம். இன்னும் அலுவலர்களை வைத்து அந்த நாய்களை கட்டுப்படுத்தி கருத்தடை செய்து, நாய்களுக்கு கருத்தடை செய்து பெருகாமல் பார்த்து கொண்டு மக்களிடம் பாதுகாக்கிற பணியை துறை நிச்சயமாக எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாடுகள் அதிக இடத்துல பாதிக்கப்படுவது. மாடுகள் ஒரு பக்கம் நீங்கள் நங்கநல்லூர் போய் நம்ம இவரோட போயிருந்தேன், நம்ம அன்பரசோடு. மாடுகள் வேண்டாம் என்று வேண்டாம் சொல்கிறார்கள். அந்த மாடு வருகிற போது அவுத்திக்கீரை கொடுக்குறார்கள். அவர்கள் ரெண்டையும் அவருக்கு தேவை, அவர் மதச்சார்பற்ற கொடுக்குறார்கள். நாங்கள் அதுக்காக முதல் தடவை பிடிச்சா 5000, 2வது தடவை பிடிச்சா 10,000 இருக்குது. இந்த தடவை சொல்ல 3வது தடவை பிடிச்சா பறிமுதல் சென்று ஏலம் விடுறான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான சட்டம் வரும். எனவே அதுக்கான நடவடிக்கைகளை முழுமையாக துறை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற இந்த எப்படா ஏட்டா என்ன முடிக்க முடியும்? டாக்டர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் 4வது ஆண்டாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது என் பதிலுரையை தொடங்குகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.